வணக்கம் நண்பர்களே. 2001 திமுக அரசு பதவியேற்றலிருந்து 2025 வரை இந்த 5 ஆண்டுகளில் எத்தனை சதவீதம் வெளிநாட்டு முதலீடுகளை எடுத்தார்கள்? எவ்வளவு முறை அரசு பயணமாக எத்தனை பேரை கூட்டிக்கிட்டு, குடும்பத்தோடு கூட்டிக்கிட்டு நீங்கள் எத்தனை நாடுகளுக்கு சென்றீர்கள்? ஒவ்வொரு முறையும் விமான நிலையத்திலிருந்து இறங்கும் பொழுது 3000 கோடி, 6000 கோடி, 15000 கோடி, 10,000 கோடின்னு வாய்க்கு வந்ததை அடிச்சு விட்டீங்களா, இல்லை உண்மையிலே இருந்தான்னு தெரியாது. ஏன் வாய்க்கு வந்ததை சொன்னாங்கன்னு கேட்குறேன் அப்படின்னா, இந்த டிஆர் பாலுடைய மகன் டிஆர்பி ராஜா வந்து வெள்ளை அறிக்கை வேணுமா, இதாக வச்சுருக்கேன் அப்படின்னு வெள்ளை பேப்பர் எடுத்து காட்டினார். திமிரோட உச்சம். யாரோட பையன் இப்படி பேசுகிறதுல தான் இதில் ஒன்றும் ஆச்சரியம் இல்லை வச்சுக்கோங்க. திமிரோட உச்சம். திமிர்னா உலகத்திமிரு. இப்படி ஒருத்தர் நமக்கு தொழில்துறை அமைச்சரா? சரி, அந்த லட்சணம்லாம் இருக்கட்டும், அவர் திமிர் இருக்குது இல்லை, அதெல்லாம் விட்டுருங்க. துபாய், எனக்கு தெரிந்த ஞாபகத்தில் இருக்கிறத சொல்கிறேன். துபாய், ஜப்பான், சிங்கப்பூர், இங்கிலாந்து, ஸ்பெயின், அமெரிக்கா, இன்னும் சில நாடுகள், இந்த எல்லா நாட்டுக்கும் போனீங்க குடும்பத்தோடு. இந்த துபாய்க்கு போகிறப்போ குடும்பத்தோடு போனார்னு ஒரு குற்றச்சாட்டு வரவும் அதுக்கப்புறம் தனித்தனியாக போகிறாங்க. அவருடைய மருமகன் சபரீசன், மகன் உதயநிதி, தமிழ்நாட்டுடைய தலையெழுத்து ஒரு துணை முதலமைச்சராக தண்டத்துக்கு வச்சுக்கிட்டு அவரும் போனார். எல்லோரும் போனாங்க. எங்கே? ஜப்பானுக்கும் சிங்கப்பூருக்கும். இது வரைக்கும் ₹1 தமிழ்நாட்டுக்கு லாபம் வந்துன்னு சொல்லுங்கள். அப்போ இந்த அத்தனையும் தண்டம் தானே. யாரோட கோடி கணக்கில் எங்கே செலவு பண்ணியிருக்கீங்க? தண்டம் எத்தனை தண்டம் வேணாலும் போடுங்க. இந்த தண்டங்கள் பூரா அங்கே போயிட்டு அப்படி சொல்கிறதுனால அவங்களுக்கு அவமானப்படுறாங்க, அவங்கள நீங்கள் இழிவுபடுத்துறீங்கன்னு நினச்சிங்கன்னா ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன். நீங்கள் தனியார், ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், ஒரு தனியார் நிறுவனத்தில் ஒரு மார்க்கெட்டிங் அண்டு சேல்ஸ், அங்கே முதலீடுகளை எடுத்து வர்றதோ இல்லை உற்பத்தி பொருட்களை கொண்டு போய் சந்தையில் விற்கிறதுக்கோ ஒரு டீம் இருக்கும். அவங்க ஒரே ஒரு முறை உள்நாட்டுக்குள்ளே ட்ராவல் பண்ணி இந்த சிட்டிலேருந்து இந்த சிட்டிக்கு போயிட்டு வந்தாங்கன்னா, நீ என்ன பண்ணிட்டு வந்தேன்னா கம்பெனிக்கு என்ன லாபத்தை கொண்டு வந்தேன்னு கேட்பாங்க. இல்லைன்னா அவங்களுக்கு வேலை இருக்காது. இந்த தண்டங்களுக்கெல்லாம் அப்புறம் நம்ம திரும்ப வேலை கொடுக்கலாமா? இந்த தண்டங்கள்லாம் எத்தனை நாடு சுற்றிட்டு வந்துருக்குதுங்க. தண்டங்கள்னு நான் சொல்கிறதுல ஏதாவது மாற்று கருத்து இருந்தால் நீங்கள் சொல்லுங்கள். தண்டம் தானே. நீங்கள் போகிறப்போ, துபாய் போகிறப்போ கிழிச்சிங்க, 3000 கோடி வந்துருச்சு, 6000 கோடி வந்துருச்சுன்னு சொன்னீங்க. ₹1 வரல இது வரைக்கும். அப்போ அது தண்டமா இல்லையா? இன்னொரு விஷயம், நீங்கள் தொழில் முதலீட்டு கேட்ட மாநிலமாக இருந்தால் அவன் தேடி வந்திருப்பான். நீங்கள் தேடி போய் உலகத்திலேயே, ஐரோப்பிய கண்டத்திலேயே மிக நலிந்த பொருளாதாரம் உள்ள ஸ்பெயினுக்கு போனீங்களே, அப்போவே உங்கள் லட்சணம் தெரிஞ்சு போச்சு.